Taste the Daily. கடலூர் மாவட்டம் முட்டம் கிராமத்தில் வாய்க்கால் தடுப்பு சுவர் பணிகள் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முட்டம் கிராமத்தில் வடக்குராஜன் வாய்க்கால் கரை மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்க கான்கிரீட் சுவர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வடக்குராஜன் வாய்க்காலில் தண்ணீர் அதிக அளவில் செல்வதால் கரையரிப்பு ஏற்படுவதை தடுக்க அமைக்கப்பட்டு வரும் தடுப்பு சுவர் பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அருகில் உள்ள சாலையின் கரை மண் அரிப்பு ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா திமுக அரசு அதிகாரிகள் முறையாக திட்டமிடாததால் இதுபோன்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வார விடுமுறை முடிந்து சென்னைக்கு படையெடுத்த மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார விடுமுறையை முன்னிட்டு அதிக அளவிலான மக்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்றிருந்தனர். இந்த நிலையில் விடுமுறை முடிந்து ஒரே நேரத்தில் அதிக அளவிலான மக்கள் சென்னையை நோக்கி படையெடுத்ததால் பரனூர் சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து சென்றன. இதேபோல சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே ரயிலில் வேர்க்கடலை வியாபாரம் செய்த நபரை IRTC கேண்டீன் ஊழியர் விரட்டி அடித்த சம்பவம் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில் நிலையத்தில் நின்றது. இந்த ரயிலில் மதுரையைச் சேர்ந்த நூர் முகமது ரயிலில் வேர்க்கடலை விற்பனை செய்துள்ளார். அப்போது அங்கு வந்த IRTC கேண்டீன் ஊழியர் நூர் முகமதுவை தகாத வார்த்தைகளால் பேசி கீழே தள்ளிவிட்டு வேர்க்கடலையை தரையில் கொட்டியுள்ளார். இதையடுத்து மனமுடைந்த நூர் முகமது ரயில்வே நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையான நேற்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கொடைக்கானலில் நிலவி வரும் இதமான சூழலை அனுபவிக்கவும் வார விடுமுறையை முன்னிட்டும் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்து காணப்பட்டது. சுற்றுலா பயணிகள் குணா குகை, வெள்ளி நீர்வீழ்ச்சி, மோயர் சதுக்கம், பைன்மர சோலை உள்ளிட்ட பகுதிகளில் இயற்கையின் அழகை ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். மேலும் நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து உற்சாகமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் 7ஆம் தேதி வரை அனைத்து கடற்கரைகளிலும் கடல் சீற்றம் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் தங்களது படகுகளை பாதுகாப்பாக கரைகளில் நிறுத்தி வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை பகுதிகளுக்கும் கடலில் குளிக்கவும் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.